வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கரன் MTM ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் எப்படி எடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து க்ரீன்லேருந்து ரெட்டு வாலட்டிலிட்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிற கேண்டில் வந்து ப்ரைஸ் செக்ஷனில். அடுத்து ரெண்டாவது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே வாலட்டிலிட்டி தான் கலந்து இருந்தது. பட்டு கரண்ட் டேவோட சிபிஆருக்கு மேலே இருந்துச்சு. எஸ்டர்டேவோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இந்த ரெட்டு இந்த லெவலுக்கு க்ரீனாக மாறுறப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணல. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து அந்த டைமில் வந்து விசிபிஆர் ஜோன் வந்து டச் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த ஜோனில் நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம், அந்த ஜோன் ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மார்னிங் ஓப்பனிங் ட்ரேடே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம். யூஸ்வலாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரேடர்ஸும் அதை கவனிக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக மார்னிங் ஓப்பனிங் ட்ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும், நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் எடுத்துகிட்ட உடனே இந்த வாரம் நம்ம க்ரீன்லேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோப்பாக எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன் நம்பர் 1, இன்றைக்கி ஃப்ரைடே. யூஸ்வலாக ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்கும். இது கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணால் இப்படி க்ளோஸ் ஆகிருந்துருக்கலாம், ஆனால் ட்ரேட் நடந்துருக்கப்போ அப்படி இல்லை. வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக கலந்து தான் நடந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இந்த சான்ஸை விட்டுட்டா கூட அதுக்கப்புறம் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்கல. ஃபுல்லாக ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்குது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் 70-30 கான்செப்ட்னு சொல்லிட்டு. 30% ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அடுத்து 70% வந்து சைட்வேல தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு மூவ் வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயில் வந்து நம்ம எடுத்தோம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது வந்து நம்ம வந்து ட்ரேடுக்கு வந்து நம்ம எடுத்தோம். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா H4 வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ண கேண்டலோட லோவும் அது கீழே பஃபராக இருக்கிறதுனால R1 நம்ம ஸ்டாப்லஸாக வச்சோம். அது வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும்போதே நம்ம வந்து 90% ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10% வந்து 3 o'clock வரைக்கும் விட்டோம். 3 o'clockலேயே நம்மளுக்கு ஃபுல் ப்ராஃபிட் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம பண்ண ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான். 2 ட்ரேடு தான் பண்ணோம், வேறு எந்த ட்ரேடுமே பண்ணல. மார்னிங் ஓப்பனிங் ட்ரேடில் பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்தோம். அடுத்து ஸ்டாக்கில் வந்து செயில் வந்து நம்ம வந்து எடுத்தோம். ஸோ என் ஆர்டர் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணுறதே ஸ்கேல்பிங் மெத்தட் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்கேல்பிங் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இண்டெக்ஸ் வந்து ஃப்ரைடேன்றதுனால நான் இண்டெக்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணல, ஸ்டாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் நான் வந்து அந்த ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வாரம் நம்ம வந்து க்ரீனில் வந்து டோட்டலாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.